பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் இந்த ஆறுதல் மாதம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து நான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை தியானிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவோம், இருதயத்தை பக்குவப்படுத்துவோம். தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. நம்முடைய இருதயம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட, விதை விழுவதற்கு ஏதுவான, பண்படுத்தப்பட்ட, பயன்படுத்துவதற்கு ஏதுவான, பக்குவப்படுத்தப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலமாக நம்முடைய இருதயம் மாறட்டும். வழி அருகே உள்ள அந்த வழியை போல் அல்ல, கற்பாறையில் விதைக்கப்பட்டது போல கற்பாறை நிலத்தை போல் அல்ல, முள் நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த முள் நிலம் போல் அல்ல, நல்ல நிலமாய் நம்முடைய இருதயம் மாறட்டும். விதைக்கப்படுகிற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் தேவன் பேசுவீராக, தேவன் பேசுவீராக. ஒவ்வொருவரையும் மாத்திர ஆசீர்வதிப்பீராக. விடுதலை நேரமாய் மாறுவதாக, அற்புதத்தின் நேரமாய் மாறுவதாக, சுகத்தின் நேரமாய் மாறுவதாக, ஜெயத்தின் நேரமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தினை ஒருபோதும் காண்பது இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே. நான் அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீங்களே, தம்முடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ணுவீராக. நான் முன்பதாக சென்று கோணலானவர்களை சரி செய்கிற கர்த்தர், கோணலானதை நேராக்குகிற கர்த்தர், வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வல்லமையான காரியங்கள் இவர்களுக்காக கர்த்தர் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். நீங்க பேசுங்க. ஒவ்வொரு இருதயங்கள் இன்றைக்கு ஸ்திரப்படட்டும். கர்த்தருடைய வல்லமையா நிரப்பப்படுவார்களாக. கர்த்தருடைய அபிஷேகம் பற்றி எறிவதாக. கர்த்தருடைய வல்லமை நிரம்பட்டும். ஒவ்வொரு வீடுகளில் தேவ சமூகம் நிரப்புவதாக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகிப்பீராக, அனலாக்குவீராக. கிருபையின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். தியானிக்க போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமாய் எங்களோடு கூட கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர். செய்திக்கு ஆதாரமாக நாம் தியானிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். 2 Kings chapter 2 verses 9 and 10. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்கிறாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். ஆண்டவர் நல்லவர். மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இரட்டிப்பாய் எனக்கு கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவர் யார் தெரியுமா? இரட்டிப்பாய் கிடைக்கும்படி செய்கிறவர், இழந்த சகலவற்றையும் இரட்டிப்பாய் தருகிறவர், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணினவர், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணினவர். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாய் கொடுத்தாராம். யோபு தன் சிநேகிதலுக்காக வேண்டுதல் செய்தான். இரண்டத்தனையாய் கொடுக்கிற கர்த்தர், இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான கிருபை, அவர் இரட்டிப்பாய் தருகிறவர். இங்கே எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசிங்க. எலியா தீர்க்கதரிசி மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். எலியா தீர்க்கதரிசி மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தும் எலியா மழை வராதபடிக்கு ஜெபம் பண்ணினார், மழை வரும்படிக்கு ஜெபம் பண்ணினார். அதிகாரம் அவருக்கு இருந்தது. ஒரு ஜெப ஆவி எலியாவுக்கு மேல் இருந்தது. எலியாவுக்கு மேல் அற்புதத்தின் ஆவி இருந்தது. அற்புதங்களை செய்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் அற்புதம் நடந்தது. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். பயங்கரமான அற்புதங்களை எலியாவை கொண்டு கர்த்தர் செய்தார். ஆண்டவர் நல்லவர். ஒரு வார்த்தையின் ஆவி இருந்தது. வார்த்தையில வல்லம் இருந்தது. எலியா பேசும்போது
ஒரு வல்லமை நிறைந்தவராய் எலியா ஊழியம் செய்கிறார். நான் பாருங்க, எவ்வளோ புதிய பாட்டில் போடப்பட்டிருக்கிறது. வரப்போகிற எலியாவோ என்று இயேசுவை பேசுறாங்க. அவ்வளவு வல்லமையா ஊழியம் செய்தார். அக்னியை இறக்கினார். அக்னி இறக்கி 50 பேர் அழிச்சார். பாகால் பலிபீடத்துக்கு முன்பதாக அக்னி இறக்கினார். கர்த்தரை தெய்வம், கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் அப்படி பயன்படுத்தினார் எலியாவை. ஆண்டவர் நல்லவர். சுழற்காற்றில் எடுத்துக்கொண்டார் ஆண்டவர். அவருடைய அசிஸ்டன்ட் தான் எலிசா. எலிசா தீர்க்கதரிசி. எலியா செய்தது காட்டிலும் கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசியை கர்த்தர் வித்தியாசமாய் வல்லமையாய் பயன்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பலரை கர்த்தர் எலிசாவை போல கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்த போது யோர்தான் பிரிந்தது. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது இவருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஏதாவது கேட்கணுமே. அப்போ எலியா கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் என்ற கேள், அதை நான் செய்கிறேன் என்று சொன்ன போது, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பா வேணும். ஆவியின் வரத்தை அவர் கண்டிருக்கிறார். எலிசா எலியாவுடைய ஆவியின் வரத்தை, அவ்வளவு வார்த்தையில வல்லமை உள்ளவர், ஜெபத்தில் வல்லமை உள்ளவர், அற்புதத்தில் வல்லமை உள்ளவர், கிரியை செய்த வல்லமை உள்ளவராய் கர்த்தர் அப்படி வல்லமையா என்று பயன்படுத்தினார். தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்தினார். பழைய பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் என்று அழைப்பார்கள். அவ்வளவு பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து செயல்படுகிறவர்கள், தீர்க்கமாய் அறிவிப்பவர்கள், ப்ராஃபட், தீர்க்கமாய் அறிவிப்பவர்கள். ஆனால் எலிசா கூடயே போறார். எலியா சுழற்காற்றை எடுத்துக்கொள்ள போகிறார். நான் கேட்கும்போது ரெட்டிப்பாய் ஆவியின் வரம் எனக்கு தேவை என்று கேட்டார். நீங்க கேட்கிற காரியத்தை தருகிற கர்த்தர், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். கேட்கும் போது கர்த்தர் செய்கிறவர், கேட்கும் போது கர்த்தர் தருகிறவர், கேட்டால் தருகிறவர். ஹல்லேலூயா. இங்க இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இப்பொழுது வசனம் 1ஆம் வசனத்தை கவனியுங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். பாருங்க, எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் அப்படின்னு சொல்றார். அப்ப பாரு, 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுவதில்லை என்று ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். முதலாவது கில்கால்ல இருந்து புறப்படுறாங்க. ரெட்டிப்பான வரம் வேணுமா? ரெட்டிப்பான நன்மை வேணுமா? தேவனிடத்தில் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? முதலாவது கில்காலின் அனுபவம் உங்களுக்கு தேவை. கில்கால் என்றால் நிந்தையை புரட்டி போடுதல் என்ற அர்த்தம். கில்கால் என்றால் நினைவு கூறும் இடம். கில்கால்ல பல வருடங்கள் கழித்து கில்கால்ல கால் வைத்தாங்க. அங்கே புதுப்பிக்கிற ஒரு ஸ்தலம், மன்னாவை புசிக்கிற ஸ்தலம், பஸ்காவை ஆசரிக்கிற ஒரு ஸ்தலம், பாதரட்சிகளை கரட்சி போடுகிற ஸ்தலம், திரும்ப விருத்த சேதனம் பண்ணுகிற ஸ்தலம், தேவனோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு ஸ்தலம் கில்கால். சர்க்கிள் ஆஃப் ஸ்டோன் என்ற அர்த்தம். மிக முக்கியமாய் நிந்தை புரட்டி போடப்படுகிற இடம். இரட்டிப்பான நன்மைகளை பெறுவதற்கு கில்காலின் அனுபவம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு கில்காலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிற ஒரு ஸ்தலம் கில்கால். 12 கற்களை நாட்டி வச்சாங்க. யோர்தானில் 12 கற்களை எடுத்து கடந்த உடனே 12 கற்களை ஆண்டவர் நாட்டி வைக்க சொன்னார். இதற்கு வருகிற சந்ததிகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் இந்த சாட்சியை அறிவிப்பதற்காகவும் ஒரு சாட்சியின் பீடமாய் கில்காலில் 12 கற்கள் நாட்டி வைக்கப்பட்டிருந்தது. சாட்சியின் பீடம், தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், தேவனுடைய பிரசன்னம் கில்கால். கில்கால்ல அன்றைக்கு எலியாவும் எலிசாவும் புறப்பட்டு போறாங்க. அப்போ முதலாவது அனுபவம் நமக்கு நிந்தை புரட்டி போடப்படுதல். கில்கால தேவ சமூகத்தை வாங்க நிந்தை புரட்டி போடப்படும். பல நிந்தைக்குள் நீங்கள் போயிருக்கலாம். நெகமியாவுக்கு ஏற்பட்டது போல நிந்தை, தாவீதுக்கு ஏற்பட்டது போல நிந்தை. இரத்தப்பிரினை தொலைந்து போ என்று சொல்லி தூசித்து பேசுகிறான். நம்ம நிந்தித்து பேசிருக்கலாம், தூசித்து பேசிருக்கலாம், அவமானமா பேசிருக்கலாம், பழி செலுத்தி பேசிருக்கலாம், குற்றப்படுத்தி பேசிருக்கலாம். எல்லா நிந்தையும் புரட்டி போடுகிற ஒரு ஸ்தலம் உண்டு. அது கில்கால். நிந்தைகள் புரட்டி போடுகிற ஸ்தலம். கில்காலுக்கு வரும்போது ஆண்டவர் பேசினார், பா விருத்த சேதனம் ஜனங்கள் பண்ணல, மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணு. கில்கால் மறுபடியும்
மறுபடியும் புதுப்பிக்கிற ஸ்தலம், பிளேஸ் ஆஃப் ரினியூவிங், ரிப்ளேசிங், ரிட்டர்னிங் அண்ட் ரிப்பண்டிங், புதிதாய் மனம் மாறுகிற ஸ்தலம். ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னிக்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சி கலர்ச்சி போட வேண்டிய ஒரு ஸ்தலம் தான் கில்கால். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு, வாக்கு தத்த பூமியை சுதந்திரிப்பது முன்பதாக உருவாக்கப்படுகிற ஒரு ஸ்தலம் கில்கால். எலிசாவே, இதை கவனித்துக் கொண்டிருக்கிறாயோ? எலிசாவே, எலியாவுக்கு இருந்தது போல் இரட்டிப்பான வல்லமை கர்த்தர் தர விரும்புகிறார். கர்த்தர் கில்காலில் உருவாக்க விரும்புகிறார். கில்கால் கர்த்தர் உங்களை உருவாக்குகிற ஒரு ஸ்தலம், தேவனுடைய வெளிப்பாடை கொடுக்கிற ஒரு ஸ்தலம், தேவனுடைய அபிஷேகத்தை கொடுக்கிற ஸ்தலம். இத்தனை வருடங்களாய் வனாந்தரத்தில் நடந்து தெரிந்திருக்கலாம். இப்பொழுது கில்காலின் அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எலியா ஒரு விசை சோர்ந்து போய் வனாந்தரத்தில் கடந்தார். போதும் ஆண்டவர், எசேபியருடைய வார்த்தையை கேட்டு என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்க நல்லவர்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த சம்பவம் எலிசாவுக்கு தெரியும். ஆனால் எலிசாவுடைய ஊழியர் பாருங்க, எலியா செய்ததை காட்டிலும் அதிகமாக செஞ்சார். காரணம், ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார். ஏன்? எலிசா எலியாவிடத்தில் ரெட்டிப்பான வரத்தை கேட்டிருக்கலாம். பேரு பிரஸ்தாபத்துக்காகவோ? இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கும். ஏன்? நான் நினைக்கிறேன், சில சோதனையில சோர்ந்து போயிடக்கூடாது, அதற்கு வேண்டிய ரெட்டிப்பான வரம் எனக்கு தேவை என்பதை அவர் யோசித்திருக்கலாம். முதலாவது கில்கால் இருந்து போனாங்க. இப்போ ரெண்டாவதாக கில்கால் இருந்து பெத்தேலுக்கு போறாங்க. எலியா பெத்தேலுக்கு போகும்போது எலிசாட்ட சொல்றாங்க, வேண்டாப்ப நீ இங்கேயே இரு, நான் பெத்தேல் மட்டும் போறேன். கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு மட்டும் போக அனுப்புறார். அப்போ எலிசா சொல்ற, நான் உண்மை விடுவதில்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்றார். பெத்தேலுக்கு போறார். ரெண்டாவது அனுபவம், பெத்தேலின் அனுபவம் உங்களுக்கு தேவை. பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீட்டின் ஐக்கியம். அன்றைக்கு யாக்கோபு தனியாய் அனுப்பப்பட்டவன், ஒன்றுமில்லாமையாய் அனுப்பப்பட்டவன், வெறுமையாய் அனுப்பப்பட்டவன். அவர் போகும்போது ஜெபம்ன்ற, ஆண்டவரே போகும்போது உணவு முடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து இந்த வழியில் என்னை பாதுகாத்து திரும்ப வரப்பண்ணுவீரன், நான் சமாதானத்தோட உங்களுக்கு பலி செலுத்துவேன், இந்த இடத்துல தேவனுடைய வீடை கட்டுவேன்னு சொன்னார். ராத்திரி படுத்திருக்கும் போது தேவன் தரிசனமாகிறார். ஒரு கல்லை வச்சு படுத்திருந்தார். தேவன் சொப்பனத்தை கொடுத்தார், தேவன் வாக்குத்தத்தை கொடுத்தார், தேவன் பேசினார். பவர் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட், ப்ரொவிஷன் ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் காட், பிரசன்டிங் டு காட், இப்படிலாம் பல காரியம் இருக்கிறது. வாக்குத்தத்தம் கொடுத்த இடம், தேவன் பேசின இடம், தேவனுடைய வீடு இல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. வானத்தின் வாசல் பெத்தேல் லூசா இருந்துச்சுங்க. இந்த பகுதி யாக்கோபு தேவனுடைய வார்த்தையை பெற்றபோது அது பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டார். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். பெத் அது வீடு, ஏல் என்றால் தேவன். பெத்தேல் தேவனுடைய வீட்டின் அனுபவம் உங்களுக்கு தேவை. ஏல் பெத்தேலாக இது மாறினார். பெத்தேலுக்கு போகும்போது அவர் சொல்றார், நானும் கூட வருவேன். பெத்தேல் அனுபவம் உங்களுக்கு தேவை. ஒரு யாக்கோபை கர்த்தர் மாற்றினார். எத்தனை இருந்த யாக்கோபை ஒரு பெத்தேல் மாற்றினது. ஏமாற்றி போன யாக்கோபை பெத்தேல் மாற்றினது. ஆசீர்வாதத்தை தேவையில்லாமல் மாற்றி ஏமாற்றி புடுங்கி போன எத்தனை அன்றைக்கு பெத்தேல் மாற்றி அனுப்பினது. கர்த்தர் சொல்றார், எழுந்து பெத்தேலுக்கு போ சபையே, எழுந்து பெத்தேலுக்கு போ. என்னுடைய வீட்டின் ஐக்கியம் பெத்தேல் என்றார். அங்கிருந்து திரும்ப போறாங்க பாருங்க. அங்கே சிலர் கிண்டல் பண்றாங்க, தீர்க்கதரிசி எடுக்க போற எஜமான் எடுத்துக்குள்ள போட போகிறார். அதற்கு அவன் சொல்றான், நீ எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க, பல நிந்தைகள் வரலாம். எளிய தீர்க்கதரிசி எடுத்துக்குள்ள போறாங்கன்னு சொல்லி பலர் பேசுறாங்க. உனக்கு என்ன ஆக போகுது, நீ என்ன பண்ற பாப்போம். தலைமையில் இருக்கிறவங்க எஜமான் எடுத்துக்குள்ள போகிறாங்க. எனக்கு தெரியும், சும்மா இருங்கப்பா, எனக்கு தெரியும். கூலா சொல்லிட்டு போறார். 4ஆம் வசனம், பின்பு எலியாவை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவுக்கு வந்தாங்க. எரிகோ என்றால் பேரிச்சப்பழங்களின் பட்டணம் என்று அர்த்தம். என்றால் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். கில்கால் அனுபவம் மட்டுமல்ல, பெத்தேல் அனுபவம் மட்டுமல்ல, இப்பொழுது ஒரு எரிகோ சாபத்திலான பகுதி, பேசித்தனம் நிறைந்த பகுதி, தவறான பாகால் பலிபீடங்கள் இருக்கிற பகுதி, அருவருக்கப்பட்ட விக்கிரகம் நிறைந்த பகுதி, தவறான உபச்சார வேசித்தனங்கள் செய்கிற பகுதி, இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பகுதி. ஆனால் வேதம் ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பேரிச்சபரங்களின் பட்டணம், கனி கொடுக்கிற ஜீவியம். அந்த எரிகோ இருக்கிற பகுதியில் கர்த்தர் கனி கொடுக்க வச்சிருக்கிறார். பாபிலோனிலே தமக்கு சித்தம் பிரியமானவன் கர்த்தருடைய சித்தத்தை பாபிலோனை செய்வானாம்.
அங்கே போகிறாங்க. எரிகோ மட்டும் எரிகோ ஜெயத்தை கொடுப்பதை காண்பிக்கிறது. கனி உள்ள ஜீவி ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி, பொறுமை, தயவு, இச்சடக்கம், சாந்தம், நற்குணம், பொறுமை என்றெல்லாம் பார்க்கிறோம். ஒரு கனி உள்ள ஜீவியம். ரெட்டிப்பான வர வேணுமா? பல காரியங்களை கடக்கணும். எரிகோவை கடக்கணும், பெத்தேலை கடக்கணும், கீழ்கால கடக்கணும். அன்னைக்கு எலியாவோடு கூட எலிசாவும் போயிட்டே இருக்கிறார். தேவனோடு கூட நடங்க, தேவனோடு கூட சஞ்சரிங்க, தேவனோடத்தில் பரிந்து பேசி கொண்டுருங்க, அவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருங்க. தேவன் ஒருபோதும் உங்களை வெறுமையை அனுப்ப மாட்டார். நிரப்புகிற கர்த்தர் அவரோடு கூட இருக்கும்போது தேவ பிரசனம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும். அவரோடு கூட செல்லும் போது தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும். கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கும் போது தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும். கர்த்தரோடு கூட நடக்கும் போது, கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கும் போது, ஒவ்வொரு பகுதியின் அனுபவம் நமக்கு கிடைக்கும் போது தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தரிசனங்கள், தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். He is a God to release His power, double fold power. கர்த்தர் இரட்டிப்பான வல்லமையை விளங்க செய்கிற கர்த்தர். You have to pursue God. நீங்க தேவனை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். Hold on God. பெத்தேலா போங்க, கில்காலா போங்க, எரிகோவா போங்க. எரிகோவை குறித்து சோர்ந்து போக, ஐயோ இது சபிக்கப்பட்ட ஸ்தலம், இதை குறித்து பயப்படாதீங்க. ஒருவேளை சில நேரத்தில் கர்த்தர் எரிகோவை அனுமதிக்கலாம். எரி உங்கள் முன்பாக உடைந்து விழும், துதியினால் உடைந்து விழும். கர்த்தர் ஜெயிக்கிற கர்த்தராக இருக்கிறார், ஜெயமுள்ளவர். இப்ப அங்கிருந்து எங்க போறாங்க பாருங்க. 6ஆம் வசனம், பின்பு எலியாவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை, நாம விடுகிறது இல்லை ஆண்டவரே. யாக்கோபு அப்படித்தான் போராடுகிறார். நீ ஆசீர்வாதத்தால் உள்ளியம்மை விடுவது இல்லை என்று போராடி கொண்டிருந்தார். நம்முடைய ஆத்துமா கர்த்தரோடு கூட போராடுவதாக, ஆண்டவரே என்னை நாமை விடுவதில்லை, என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், வல்லமையை தாரும், என கிருபையை தாரும், ஒரு ஜெயத்தை தாரும், உம்மை விடுவதில்லை ஆண்டவரே நீ தொடர்ந்து போராடி கொண்டிருந்தான். யோர்தான் போய் நிற்கிறாங்க. யோர்தான், ஹல்லேலூயா. அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாக கரைக்கு போனார்கள். யோர்தான் நம்ம யோசுவா 3ஆம் அதிகாரம் 15 பார்க்கிறோம். அறுவடை நாளில் கரை புரண்டு ஓடும். அப்படி என்றால் ஆமே, கரை புரண்டு ஓடும் அனுபவம் நமக்கு தேவை. ஒரு யோர்தான் அனுபவத்தை போல கரை புரண்டு ஓடும் அனுபவம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, ஆவியின் நிறைவு, பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவன் என்றெல்லாம் பார்க்கிறோம். சேவன் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவன், ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டவன். ஆமே, நாம் ஜெப ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அன்னைக்கு வாசஸ்தலம் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருந்தது. நாம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவாலய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது, பூமி தேவனுடைய மகிமையால் நிறைந்திருந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். தேவன் யார் தெரியுமா? எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர், அவர் நிரப்புகிற தேவன். கரை புரண்டு ஓடும். அது மட்டுமல்ல, அபரிதமான அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. கரை புரண்டு ஓடும். இந்த நதி போகிற இடமெல்லாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம், போகிற இடங்கள்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆசீர்வாதம். ஒரு ஆனந்த நதி, பேரின்ப நதி நம்மிடத்திலிருந்து ஓடுவதாக. அன்றைக்கு எலியாவோடு கூட எலிசாவுக்கு 4 அனுபவங்கள். கில்காலின் அனுபவம், 2வது பெத்தேலின் அனுபவம், 3வது எரிகோவின் அனுபவம், 4வது யோர்தான் அனுபவங்கள். இந்த 4 அனுபவங்கள், நிந்தையை புரட்டி போடுகிற அனுபவம், தேவ பிரசன்னமாகிய அனுபவம், 2வது என்னுடைய வீட்டின் ஐக்கியம் என்கிற பெத்தேலின் அனுபவம், 3வதாக கனி கொடுக்கிற சாம் நிறைந்த பகுதியில் ஜெயம் பெற்றுக் கொள்கிற எரிகோ போன்ற ஒரு அனுபவங்கள், 4வதாக கரை புரண்டு ஓடும், இல்லை என்றால் அபரிதமான அபிஷேகம் நிறைந்த ஒரு அனுபவம், யோர்தான் போன்ற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து கர்த்தருக்காக நில்லுங்க, தொடர்ந்து தேவனை சார்ந்து கொள்ளுங்க, தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்க, தொடர்ந்து கர்த்தரிடத்தில் போராடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருகிற கர்த்தர். இப்படி நின்று கொண்டிருக்கும் போதே எலியா கேட்கிறார், நான் உனக்கு உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகும் முன்னே நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? என்னை கொண்டு பின்பற்றி கொண்டே வந்துட்டு இருக்கிறியே, என்கிட்ட கேட்டுட்டே வரியே, என்னையே தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறீ, ஆண்டவரே தொடர்ந்து வாரீங்களே, ஆண்டவரே பின்பற்றி கொண்டிருக்கிறீங்களே, கர்த்தர் எங்க போனாலும் கூடயே போறீங்களே, என்ன வேணும் என்று சொல்லி கேட்கிறார். உன் மன விருப்பத்தை சொல்லு, உன்னை வேண்டுதலை சொல்லு, நான் உனக்காக செய்வேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன் காரியத்தை நடப்பிப்பேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக கிரியை நடப்பிக்கிற கர்த்தர். அவர் எலிசாவுக்கும் எலியாவுக்கும் மட்டும் தேவன் அல்ல, அவர் உங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். எல்லா பகுதியிலும் அவங்க ஜனங்கள் அவனை இது பண்றாங்க, நிந்திக்கிறாங்க. என்னப்பா உங்க எஜமான் எடுத்துக்கொள்ள போகிறார், என்ன பண்ண போகிற? அவர் சொல்ல, எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் எலியா சொல்ற, நீ இங்கே இருப்பா, கர்த்தர் அங்க போ சொல்றார். சொல்றார், இல்ல ஆண்டவரே, நாம விடுவது இல்லை.
யாக்கோபை போல போராடுங்க. பெனியலிருந்து போராடினது போல, தேவனே நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை போக விடுவதில்லை, நான் உம்மை பற்றி கொண்டிருக்கிறேன், நான் உம்மை பிடித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பெத்தேல் அனுபவம் தேவனுடைய வீடாகிய அனுபவம். ஒரு சாதாரணமான மனுஷனை அசாதாரணமான மனிதனாய் உருவாக்கின ஒரு ஸ்தலம். ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பேசப்பட்ட வாக்கு தத்தங்கள் திரும்ப யாக்கோவோடு கூட பேசி புதுப்பித்து உருவாக்கப்பட்ட ஸ்தலம் பெத்தேல். அது ஏல் பெத்தேலாய் மாறினது. கில்கால் 40 வருஷம் 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாயிருந்து 40 வருஷம் வடாந்தத்தில் நடந்து திரிந்து முதலாவது வாக்குத்தத்த தேசத்திலே முதலாவது இருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம்தான் கில்கால். சுத்திகரிக்கிற ஒரு ஸ்தலம். இரட்டிப்பான வரம் வேணுமா? கர்த்தருடைய ஆவின் வரம் வேணுமா? ஆவின் கனி வேணுமா? நீங்க கர்த்தருடைய வரத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் வரத்தை நிரப்புகிற கர்த்தர், வியாக்கியான வரத்தை தருகிறவர், தீர்க்க தரிசன வரத்தை தருகிறவர், வசனத்தை போதிக்கிற வரத்தை தருகிறவர், விசுவாச வரத்தை தருகிறவர், பகுத்தறிகிற வரத்தை தருகிறவர். அவர் வரங்களினால் நிரப்புகிற கர்த்தர் அவர். எரிகோ சாபத்தின் பகுதி உடைக்கப்படுகிறது. அந்த பகுதியில் நீங்கள் கனி கொடுக்க போறீங்க. சில சமயத்தில் ஏன் எனக்கு எரிகோ அனுமதிக்கப்படுகிறது என்று யோசிக்கலாம். ஐயோ, நான் எரிகோவுக்கு போகணுமா? இல்லை, எரிகோவில் கர்த்தர் உங்களை கொண்டு தேவ சித்தத்தை செய்ய வைக்க போகிறார். அநேகர் ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். எரிகோவில் ராகாப் மட்டும் மீட்கப்பட்டாங்க. எரிகோ கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். அது மட்டுமல்ல, யோர்தானை கடந்து போனாங்க. கரை புரண்டு ஓடும் அபிஷேகம் நதியாய் புரண்டு ஓடுவதாக, கர்த்தருடைய வல்லமை நதியாய் புரண்டு ஓடுவதாக, பேரன்பு நதி உங்களை நிரப்புவதாக, பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. தேவாலயத்திலிருந்து நதி புறப்பட்டு போனது. கணுக்கால் அளவு இருந்தது. கொஞ்சம் சுற்றின, கொஞ்சம் நடந்து போனார். முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் அளவு. நமக்கு நீச்சல் அளவு மூழ்கி மூழ்கி மிதந்து மிதந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு இன்னும் அதிகமாய் தேவை. பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு அதிகமாக தேவை. அன்றைக்கு எலிசாவை கர்த்தர் பயன்படுத்தினார். எலி எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் சொல்றார், என்ன சொன்னமா சொல்றார், அதற்கு அவன், அது அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தன கிடைக்கும்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். எனக்கு நன்மை கொடுக்கிற பருவத்தை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு வரத்தை கொடுக்கிற பருவத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். எப்படி ஒரு வேலைக்காரன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலும், ஒரு வேலைக்காரன் கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போலும், தேவநாயகத்தில் இரக்கம் செய்யும் வரைக்கும் என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். எலியா சொல்றார், என்னை பார்த்து நான் உனக்கு கிடைக்கும்பா. நம்ம அவரை நோக்கி பார்த்தால் வரம் கிடைக்கும். அவரை நோக்கி பார்த்தால் நமக்கு கிருபை கிடைக்கும். அவரை நோக்கி பார்த்தால் நமக்கு செழிப்பு கிடைக்கும். அவரை நோக்கி பார்த்தால் தேவன் நன்மையை தருகிற கர்த்தர். உங்களுடைய பெத்தில் அனுபவம் வீணாய் போவது இல்லை. உங்களுடைய கிள்ளிகள் அனுபவம் வீணாய் போவது இல்லை. எரிகோவின் அனுபவம் வீணாய் போவதில்லை. யோர்தான் அனுபவம் வீணாய் போவதில்லை. எந்த யோர்தானை பிரித்தாரோ அதே யோர்தானை அன்றைக்கு எலிசாவும் பிரிக்கிறார். எலிசாவை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்தார். எலிசா செத்து கிடக்கிற அவருடைய எலும்பு தட்டுப்பட்டு கூட வாலிபன் பிழைக்கிறானாம். எலிசா செத்து போய் கடல் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. பின்பதாக அவருடைய எலும்பு தட்டி வாலிபன் பிழைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எல்லாம், ஒரு உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை எல்லாம், அற்புதத்தின் அபிஷேகத்தை, வார்த்தையின் அபிஷேகத்தை, வல்லமையின் அபிஷேகத்தை, ஜெப ஆவியை, ஜெய ஆவியை, வார்த்தையின் ஆவியை, அற்புதத்தின் ஆவியை கர்த்தர் எலிசாவுக்கு கொடுத்திருந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஆவி நிறைவு நமக்கு தேவை. ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி நிறைவு நமக்கு தேவை. ஆண்டவரை கேட்போமா, பரிசுத்த ஆவியானவரே என் நிரப்புமாப்பா. வல்லமையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, பலத்தின் ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, உணர்வு அருளும் ஆவியானவரே, தெளிவு அருளும் ஆவியானவரே, தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். எப்படி ஒரு எலிசா எலியாவை பின்பற்றி தொடர்ந்து கொண்டே அங்கெங்கேயும் சென்றாரோ, அதே போல் நாங்கள் உண்மை தொடர்ந்து பின்பற்ற இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். வார்த்தை கேட்ட ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்னுடைய நன்மை, என்னுடைய கிருபை, என்னுடைய பரிபூர்ணமான சித்தம் இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், ஜெயம் உண்டாகட்டும். அப்பா, தொடர்ந்து உம்மை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவரை பிடித்து கொண்டிருக்கிறாங்க, தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்கிறாங்க. நீர் நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவர் யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தது போல கர்த்தர் கொடுப்பீராக. எலிசாவை இரட்டிப்பான வரத்தை கொடுத்தது போல கர்த்தர் கொடுப்பீராக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.